மாதிரி ஆட்களை தான் செலக்ட் பண்ணுறாங்க. சூழ்நிலையால் மனநிலை பாதிக்கப்பட்டவங்க. எங்கும் சோமயம். ஆம் பிரபு, வணக்கம். உங்கள் வருகைக்காக தான் நான் காத்துக் கொண்டிருக்கிறேன். சித்திரகுப்தா, நான் என்ன யோசித்துக் கொண்டிருக்கேன் என்று அறிவாயா? அதை என்ன பிரபு, தாங்கள் நினைப்பதை பற்றி நான் எப்படி அறிவேன்? ஆனால் அதை பற்றி எனக்கு ஒரு யோசனை இருக்கிறது. சித்திரன் என்றாலே சிந்திப்பவன் தானே? சொல், கேட்போம். நான் நினைப்பது சரியாக இருந்தால் பூலோகத்தில் நடக்கும் சம்பவங்களை பற்றி தான் இப்போது நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கிறீர்கள், சரியா? ஆம் சித்திரகுப்தா, ஒருவன் எவ்வளவு தவறு செய்தாலும் அவனுக்கு சரியான தண்டனை கிடைப்பதில்லை. அதனால் தான் பிரபு அவர்கள் இங்கே வருகிறார்கள் அல்லவா? இங்கு வந்து என்ன பயன்? அவர்கள் அனைவரும் தவறென்று தெரிந்தே தவறை செய்துவிட்டு வருகிறார்கள். நாம் அவர்களுக்கு தண்டனை கொடுக்க வேண்டுமா? ஆனால் பிரபு, பேசாதே. அங்குள்ள சிலர் மனிதர்கள் அல்ல, மிருகங்கள். நாம் அவர்களை வேட்டையாட வேண்டாமா? அது சரிதான் பிரபு, ஆனால் அது நடப்பதற்கு எந்த வாய்ப்பும் இல்லை. சரிதான், நடப்பதை பொறுத்திருந்து பார். ஒரு டீ என்ன பெரியவரே, ஏதோ முக்கியமாக பார்த்துட்டு இருக்கீங்க போல. ஏதோ ஒன்றும் இல்லைப்போ, இந்த உலகத்தில் இந்த மாதிரி அடுக்கல எங்கே பார்த்து அன்னைக்க போகிறாங்க. என்னதான் பண்ணுறது, நம்ம நாட்டில் மக்களுக்கு பாதுகாப்பு பண்ணுறவங்கள இருக்கு. என்னப்பா பண்ணுறது, இவங்களுக்கெல்லாம் தண்டனை கிடைக்குமா கிடைக்காதா? அதெல்லாம் மேலே இருந்தால் பார்க்கணும். அவனோட ரிப்போர்ட் மீறிக்கிட்டு போனான், அவன் தூக்கில் போனாமல் அவனை ஜெயிலில் போய் சாப்பிட போகிறானுங்க. இதெல்லாம் பார்த்தா கேளமாக இருக்குது. எடுப்பா எல்லாம் ஆண்டவன் இருக்கு, அவனுக்கு எல்லாமே தெரியும். அப்படின்னு தான் பார்க்கலாம். ஒருவன் தவறு செய்ததை கணித்து அவனுக்கு தண்டனை இங்கு மட்டும்தான் கிடைக்க வேண்டுமா? பூலோகம் எதற்காக உள்ளது? அங்குள்ள நீதிமன்றம் எதற்காக உள்ளது? மக்கள் நம்பும் ஒரே மன்றம் நீதிமன்றம். அதை சிலர் அவர்களுக்கு சாதகமாக பயன்படுத்துகிறார்கள். அது தவறல்லவா? இதோ வருகிறார் யமதர்மர். காசே தான் கடவுளப்பா. அந்த தப்புக்கு வழக்கம் போல காசு கொடுத்து வெளியே வந்துட்டோம். என்ன பண்ண போறானுங்க பார்த்துக்கலாம். எங்கே செல்கிறாய்? உன்னை மண்ணுக்கு உரமாக்கத்தான் நான் இங்கு வந்துள்ளேன். தோப்படுறா, தமிழெல்லாம் பேசுறாங்க. மண்ணுக்கு வரவேண்டிய போய் கடையில் வேண்டியதா முட்டா. நான் முட்டாளா? சரிதான், செய்ததவருக்கு தண்டனை வேண்டாமா? நேரம் குறைவாக தான் உள்ளது, பேசிக்கொள். தண்டனையா? நான் பண்ண தப்புக்கு கவர்மெண்ட்டே காசு வாங்கி விட்டுருச்சு. நீ யார் எனக்கு கேட்க? பேசாம பூடா கூட. நன்றாக பார், என்ன யார் என்று தெரியவில்லை. நீ யார் தவறு செய்தாலும் முன்னிலைமைதான் எல்லாருக்கும். என்ன தவறு செய்தாலும் அவ்வப்போதே அவனுக்கு தண்டனை கிடைக்க வேண்டும். இல்லை என்றால் அவனுக்கு காலம் காத்திருக்கிறது. மேலும் ஒரு காட்சி காத்திருக்கிறது. எந்த தண்டனைக்கும் பயப்படாத வேறொருவன் மீண்டும் அதே தவறை செய்கிறான். நடப்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்.
இனிமேலாம் ஒழுங்கா இரு மச்சாண்டி. அட ஏன் மச்சான், நீ பண்ண தப்புக்கே போனது திரும்பி வந்துட்டேன். இனி இவங்க என்ன பண்ண போகிறாங்க? நீ போ. போடாடி. இந்த நாட்டில் நம்ம எந்த தப்பு வேணாலும் தைரியமாக பண்ணலாம் மாட்டே இருக்கு. எவன் வந்து என்ன கேட்க போகிறாங்க நம்மளைய?